Hello friends, welcome back to our channel Smart Stitch and Smart Stitch Fashion. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நேற்று என்னெல்லாம் பண்ணேன்னு. அதில் கொஞ்சம் கிளிப்ஸ் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. அந்த எல்லாமே இதில் கவர் பண்ணுறேன். கொஞ்சம் மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கியிருந்தேன் கடையில். ஒரு 1 year பேபிக்கான பட்டு பாவாடை சட்டை தைக்கிறதுக்கான மெட்டீரியல் வாங்கிட்டு தான் போயிருந்தேன். கூடவே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏன்னா அது ஆஃபர்லேருந்து, ஆடி ஆஃபர்லேருந்து என்னெல்லாம் ஆஃபரில் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்களும் ஆஃபர் பார்த்து வாங்குவீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னலாம் பார்த்து வாங்கலாம் அப்படிங்கிறது, குவாலிட்டி எல்லாமே செக் பண்ணி எனக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத பார்த்து தான் நான் வாங்கியிருந்தேன். எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு ஹைப் கொடுத்துருங்க. இப்போ கடையிலலாம் ஆடி ஆஃபர் போட்டிருக்காங்க இல்லையா, தேவையில்லாத பொருளும் நிறைய வாங்கிட்டேன். எப்போவுமே என்னோடய வேலை இதுதான். 500 ரூபாய்க்கு வாங்கினேன்னா 500 ரூபா தேவைக்காக போயிருப்பேன், 1000 ரூபா தேவையில்லாத செலவு வச்சுருவேன். நீ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணுன்னு நினச்சிருக்கேன். ஆனால் ஒர்த்து தான், நான் வாங்கின பொருளெல்லாம் ஒர்த்து தான். ஒர்த்து அப்படிங்கிறதுனால தான் மனசு மாறி மாறி வாங்கிடுறேன். என்னலான்னு உங்களுக்கே காட்டுறேன். ஆஃபரில் இந்த சாரீ வாங்கியிருந்தேன். ஆஃபரில் இந்த சாரீ வாங்கியிருந்தேன். இதில் பில்லை நான் உங்களுக்கு காட்டுறேன். போட்டிருக்காங்கல்ல, இந்த மாதிரி 50% ஆஃபர். இப்போ 50% போட்டிருந்தாங்க. நான் கடைக்காரங்கிட்ட கேட்டேன் எதுக்காக இப்படி போட்டிருக்கீங்கன்னு. இது 50% ஆஃபர் அப்படின்னாங்க. 550 ரூபா. இதோட ஒரிஜினல் ப்ரைஸு 550 ரூபா, 550 rupees. இதுக்கு ப்ளவுஸ் தான் எனக்கு பிடிச்சிருந்து. இந்த ப்ளவுஸுக்காகவே வாங்கினேன்னு சொல்லலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நெட்டில் ஒர்க் ப்ளவுஸ், இந்த ஸ்லீவுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒர்க் வரும். பாடியில் அங்கங்கே இந்த மாதிரி புட்டாஸ் வரும். இதை சாட்டின் கிளாத் வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். சாட்டின் லைனிங் வச்சு தான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் 5.5 மீட்டர் கண்டிப்பாக இருக்கும். 5.5 to 6 மீட்டர் கிளாத் இருக்கும். இது 550 270 rupees தான், 75 rupees தான் வரும். ஸோ கண்டிப்பாக ஒர்த்து தான். 275க்கு இந்த 5 மீட்டர் கிளாத்தே ஒர்த்து தான். இது நம்மளுக்கு போனஸாக தான் கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒர்த்து தான். இது சாரியாக வியர் பண்ணக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை மேக்ஸியாக கன்வெர்ட் பண்ணிட்டு வியர் பண்ணுறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மாதிரி நான் பார்த்து செலக்ட் பண்ணி இந்த கலர் எடுத்தேன். இந்த மாதிரி எதுக்காக ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்கும்போது சொன்னாங்க, சிங்கிள் பீஸாக வர்றதுனால தான் கொடுக்குறாங்க. அதாவது நிறைய சாரீ இந்த மாடலில் வாங்கியிருப்பாங்க. இந்த மாதிரி லைட் கலரில் நிறைய வாங்கியிருப்பாங்க. எல்லாம் சேலாக இருக்கும். இந்த ஒரே ஒரு பீஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு செட்டாக வாங்கும்போது சிங்கிளாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சிங்கிளான பீஸுக்கெல்லாம் ஆஃபர் போட்டிருந்தாங்க. எனக்கு இந்த பேஸ்டல் கலர் ரொம்ப பிடிச்சிருந்து. ஸோ நான் இதை வாங்கிட்டேன். அடுத்தால இன்னொன்று இதே மாதிரி வாங்கியிருக்கேன். இந்த சாரீ அதே மாதிரி ஆஃபரில் தான் வாங்கியிருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த சாரியோட பாடி ஃபுல்லும் இந்த க்ரீன் கலர், இந்த பிஸ்தா க்ரீன் கலர் தான். பார்டர் முந்தி அந்த போர்ஷன்லாம் இந்த மாதிரி கலரு, இந்த சாண்டல் கலரு, இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு ஹைலைட் பண்ண பிரிண்ட் இருக்குது. இது சாஃப்ட் சில்க் சாரீ. இது வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டாவது இதோட ப்ரைஸை பார்த்திங்கன்னா இதுவும் அதே மாதிரி 50% ஆஃபர் தான். நான் கொடுத்துருக்காங்கல்ல 50% போட்டிருக்காங்களா. 1090 rupees, 1090 ரூபா. நான் இதை பாதி ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அப்படின்னா 545 ரூபாய்க்கு இந்த சாரீ கிடச்சிருக்கு. 545 ரூபாய்க்கு இந்த மாதிரி சாஃப்ட் சில்க் ஒர்க் தான். நான் முன்னால் சாஃப்ட் சில்க் 1-2 எடுத்துருக்கிறேன். இது நூலெல்லாம் இழுக்காது, வியர் பண்ணுறதுக்கு வெயிட்டாகவும் இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த கலர் காம்பினேஷனும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஸோ நான் இதையுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கடுத்தால் என்னெல்லாம் வாங்கினேன்னா, இந்த கிளாத் வாங்கினேன். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 1 மீட்டர் 115 ரூபா. இதில் எவ்வளோ கிளாத் இருக்குது அப்படின்னா 1 மீட்டர் 45 பாயிண்ட் இருக்குது. ஆனால் இது லாஸ்ட் பீஸாக வந்துட்டு ஒரு ரோல் வாங்கி கடையில் வச்சுருக்காங்கன்னா லாஸ்ட் பீஸ் வரும்போது ஒரு 30 பாயிண்ட்டை மைனஸ் பண்ணுவாங்க. எனக்கு இதுக்கு எவ்வளோக்கு ரேட் எடுத்தாங்கன்னா 1 மீட்டர் 15 பாயிண்ட்டுக்கு மட்டும்தான் ரேட் எடுத்திருக்காங்க. மீதி இருக்கலாம் எனக்கு 30 பாயிண்ட் இதில் கிளாத்து ஃப்ரீயாக தான் கிடச்சிருக்கு. 1.5 மீட்டர் கிட்ட இருக்குது. இது டாப்ஸ் எல்லாம் தைக்க முடியுமான்னா கண்டிப்பாக முடியாது. பாப்பாவுக்கு ஃப்ராக் தைக்கலாம், அல்லது நம்மளுக்கு தைக்கணும்னா ஒரு ப்ளவுஸ் தைக்கலாம், இல்லைனா குட்டியாக க்ராப் டாப் தைக்கலாம். க்ராப் டாப் போடுறவங்களுக்கு இது க்ராப் டாப் தைக்க யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த கிளாத்தும் பிடிச்சிருந்து, கலரும் பிடிச்சிருந்து. இதில் கொஞ்சம் ஒரு 30 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக தான் வாங்கியிருந்தேன். ரெண்டாவது இந்த மாதிரி மெட்டீரியல், ரன்னிங் மெட்டீரியல் செக்ஷன் ஃபுல்லுமே
10% ஆஃபர் போட்டிருந்தாங்க. அதுவுமே இதில் இன்க்ளூட் ஆகும். அந்த ஆஃபர் போக தான் இந்த 30 பாயிண்ட் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். சொல்லு. அடுத்ததாக இந்த கிளாத் ஒரு 2 மீட்டர் வாங்கியிருக்கேன். இது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த டெக்ஸ்சர் எனக்கு பிடிச்சிருந்து. ரேட்டு பார்த்தீங்கன்னா 115 115 ரூபா ஒரு மீட்டர். 2 மீட்டர்னால் 230 ரூபா வரும். பார்த்திங்கன்னா இது கிளாத் நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா திக்காகவும் இருக்குது. இடையில இந்த லைன் வருதுல்ல, இது ஒரு எம்ப்ராய்டரி த்ரெட்டு மாதிரி, ஒரு த்ரெட்டு இங்கே மாதிரி லைனாக வருது. ரொம்பவே நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சி தான் நான் இதை வாங்கியிருந்தேன். இதில் எந்த ஆஃபருமே கிடையாது. ஆனால் போனதோடு நம்ம பார்த்து நம்மளை ரொம்ப அட்ராக்ட் பண்ணதெல்லாம் வாங்கிடுவோம் இல்லையா, அந்த கேட்டகரியில் இது வந்துட்டு. மூணாவதாக இந்த மெட்டீரியல், இதுவுமே 105 ரூபா ஒரு மீட்டர். ஆனால் 3 மீட்டர் வாங்கியிருக்கேன். இது ஒரு மேக்ஸி தைக்கைக்காக தான் வாங்கியிருக்கேன். எப்படினாலும் 3 மீட்டர்னாக்கி 105 ரூபாச்சு 315 ரூபா வருது. இதில் அந்த 10% ஆஃபர் சொல்லியிருந்தாங்களா, அந்த ஆஃபர் இந்த ட்ரெஸ்ஸில் வரும், இந்த கிளாத்துக்கு வரும். கண்டிப்பாக ஒர்த்து தான். ஒரு 300 ரூபாய்க்குலாம் நம்ம டாப்பெல்லாம் வாங்க முடியாது, வாங்கினா அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்காது. இந்த மாதிரி 300 ரூபாய்க்கு கிளாத் வாங்கி நம்மளே நல்ல ஒரு டாப் தைச்சி போட்டோன்னா லைஃப் கிடைக்கும், நிறைய லைஃப் கிடைக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு வியர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், நம்மளோட சைஸுக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் வாங்கணும், கண்டிப்பாக வாங்கணும். நான் போகலை, பார்த்ததோடு இதெல்லாம் பிடிச்சி வாங்கிட்டேன். சீக்கிரமாக இதெல்லாம் ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன், எப்படி ஸ்டிச் பண்ணணும், இல்லை நிறைய டிப்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹைப் பட்டனை கண்டிப்பாக அதில் ஒரு ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிடுங்க, அதை டச் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா இந்த மாதிரி ரெக்கமெண்டில் நிறைய பேர் காட்டுறதுக்கு இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு கிடச்சிருக்கு, உங்களை மாதிரி நிறைய பேர் கிடைக்கணும் இல்லையா. ஸோ அந்த ஹைப் பட்டனை டச் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு இந்த வீடியோ சஜஸ்ட் ஆகும். இந்த மாதிரி ஆஃபரில் நம்ம பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அதை உடனே நம்ம ஸ்டிச் பண்ணிடணும். ரொம்ப நாள் அதை வச்சுட்டோம், 1 இயர் 1.5 இயர்ஸ் அந்த மாதிரி வச்சுட்டோன்னா அதோட ட்ரெண்டிங் முடிஞ்சிடும். இப்போ நான் சாரீ வாங்கியிருக்கேன் ஆஃபரில், அதுவுமே ட்ரெண்டிங் முடிஞ்சது தான். இருந்தாலும் இப்போ உடனே அதை மேக்ஸியாவோ அல்லது சாரியாவோ வியர் பண்ணேன்னா கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் இதை 1 வருஷம் 1.5 வருஷம் வச்சேன் அப்படின்னா, வச்சுட்டு அதுக்கப்புறம் வியர் பண்ணுறேன் அப்படின்னா இதோட வேல்யூ இன்னுமே குறையும். கடைக்காரங்களே அதுக்காக தான் விற்கிறாங்க. இதுக்கப்புறம் இன்னும் 1 இயர் 2 இயர் வச்சுருந்தாங்கன்னா யாருமே இதை வாங்க மாட்டாங்க. இப்போனா கூட நம்மளை மாதிரி ஆசைப்படுறவங்க ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக வாங்குவாங்க இல்லையா, அதுக்காக தான் இப்போ ஆஃபர் ப்ரைஸில் இருக்கிறத சேல் பண்ணுறாங்க. நம்ம ஆஃபரில் எது வாங்கினாலுமே அதை உடனே ஸ்டிச் பண்ணிடணும். ஆஃபரில் வாங்குறது மட்டும் இல்லை, நம்ம வாங்குகிற எந்த கிளாத்தாக இருந்தாலும் அதோட உடனே ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா அதோட லைஃப் அதிகமாகவும் கிடைக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு அந்த வாங்கின பட்ஜெட்டுக்கு ஒர்த்தாகவும் இருக்கும். 1 இயருக்கு அப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் வியர் பண்ணுறோம் அப்படின்னா தானாகவே அதோட மதிப்பு குறைஞ்சிரும். ரெண்டாவது, இந்த மாதிரி ஆஃபரில் நம்ம வாங்கும்போது ஆஃபர் போட்ட உடனே வாங்குகிறோம் அப்படின்னா ரொம்பவே பெஸ்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது ஒரு 10 சாரீ ஆஃபரில் போட்டிருக்காங்கன்னா ஒரு 4 நாள் கழித்து போனோன்னா அதில் 2 சாரீ மட்டும்தான் கிடைக்கும். நான் இப்போ போகும்போது அப்போ தான் ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ நிறைய சாரீஸ் இருந்து அதுலேருந்து சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்னும் 2 நாள் கழித்து இதே கடைக்கு போனேன்னா கூட இந்த அளவுக்கு சாரீஸ் இருக்காது. எல்லாருமே இந்த மாதிரி பார்த்து வாங்குறவங்க கடைன்னு வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ நீங்கள் ஆஃபரில் வாங்குறீங்க அப்படின்னா சீக்கிரமாக போய் வாங்குங்க. எந்த கடையிலையும் ஆஃபர் போட்டிருக்காங்கன்னா உடனே வாங்குறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது, ஆஃபரில் நீங்கள் வாங்குறீங்கன்னா அது உடனே ஸ்டிச் பண்ணி உடனே யூஸ் பண்ண பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்பவே ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். நானுமே சீக்கிரமாக இந்த கிளாத்தெல்லாம் ட்ரெஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணிடுவேன். அதையுமே உங்களுக்கு வீடியோவாக காட்டுறேன்.